வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம வாழ்க்கை, குடும்பம், பாதுகாப்புன்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிக்க போறோம். ஒரு பாடலோட உணர்வுபூர்வமான வரிகள்ல இருந்து உருவான ஒரு சிந்தனை இது. நம்ம ஆரோக்கியத்தோட உண்மையான மதிப்பை என்னங்கறத இது நமக்கு உணர்த்தும். நாளை என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேள்வி. இதுல தான் நாம இன்னைக்கு பேச போற எல்லா விஷயத்தோட ஆணி வேற இருக்கு. வாழ்க்கை எவ்வளவு நிச்சயமற்றதுங்கிறத ஒரே வரியில இது சொல்லிடுது இல்லையா? இந்த உருவகம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. இது நம்ம ஆரோக்கியத்தை வெறும் உடல் நலனா மட்டும் பார்க்கல, அதுக்கும் மேல நம்மளோட முதல் மற்றும் மிக முக்கியமான நிதி சொத்தா பாக்குது. அதாவது நம்ம உடம்பு தான் நம்மளோட கேபிட்டல், அதை சுத்தி இருக்கிற பாதுகாப்பு தான் உண்மையான செல்வம். சரி, நம்ம உடம்புங்கிற இந்த மூலதனம் இதுக்கே ஒரு ஆபத்து வந்தா என்ன நடக்கும்? அங்கதான் ஆரம்பிக்குது நோயோட நிதிச்சுமைங்கிற பெரிய பிரச்சனை. எல்லாமே ஒரு சாதாரண காய்ச்சல்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆனா அதனால வர நிதிச்சுமையும் மனச்சுமையும் நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப வேகமா பெருசாயிடும். இந்த வரிசையை கொஞ்சம் கவனிங்க. முதல்ல நோய் வருது, நம்ம ஹாஸ்பிடல் வாசல்ல போய் நிக்கிறோம், கையில மெடிக்கல் பில் வருது. கடைசியா பயம் நம்மள முழுசா ஆக்கிரமிச்சிடுது. இது வெறும் நிகழ்வுகளோட பட்டியல் இல்ல, இது ஒரு உணர்ச்சி பயணம். நம்மள பலருக்கும் இது ரொம்பவே பரிச்சயமான ஒரு பயணமா கூட இருக்கலாம். மருத்துவ செலவு லட்சங்கள்ல போச்சுன்னா மனசு உறையும். இந்த ஒரு வரி ஒரு உடல்நல பிரச்சனை எப்படி ஒரு நிதி பேரழிவா மாறுதுங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. இங்க உடையறது நம்ம சேமிப்பு மட்டும் இல்ல, நம்ம மனசும்தான். அது மட்டும் இல்ல, இந்த வலி அந்த ஒரு நபரோட நின்னுடுறது இல்ல. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட உடல் நலம் இல்லனா நிதி பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க. இது ஒரு அலை மாதிரி பரவி மொத்த குடும்பத்தையும் பாதிக்குது. இதோட உண்மையான பாதிப்பு என்னங்கிறது இங்கிதான் இருக்கு. இது ஒருத்தரோட மருத்துவ அவசர நிலையிலிருந்து நம்ம அன்பானவங்கள பாதுகாக்கிறது பத்தினது, அந்த அடுத்த கட்ட அதிர்ச்சியிலிருந்து அவங்கள காப்பாத்துறது பத்தினது. ஆமாங்க, ஒருத்தருக்கு வர்ற உடல்நல பிரச்சினை நிஜத்துல ஒரு பகிரப்பட்ட சுமையா மாறிடுது. இது சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரோட மன அமைதியையும் எதிர்காலத்தையும் பாதிக்குது. ஆனா இந்த பயத்துக்கும் நிச்சயமற்ற தன்மைக்கும் நடுவுல நமக்காக ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசமும் இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ இங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. வெறும் பண அடிப்படையில சொல்லல, உணர்ச்சி அடிப்படையில சொல்றாங்க. கஷ்ட காலத்துல ஒரு துணையா, ரொம்ப தேவைப்படும் போது ஒரு புகலிடமா. அந்த துணையோட முதல் மற்றும் மிக முக்கியமான வேலை என்ன தெரியுமா? மருத்துவமனை பில்ங்கிற அந்த மிகப்பெரிய பயத்தை உடைச்செறியறதுலாம். அதுக்கப்புறம் பில்ல பார்த்து நாம பயப்பட வேண்டியதில்ல. எவ்வளவு அழகான ஒரு உருவகம் பாருங்க. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு நம்பகமான, எப்பவும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு ஆதரவுங்கிற கருத்தை இது நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குது. இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த முழு விஷயத்திலயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மனமாற்றம். நாம இன்சூரன்ஸை எப்படி பார்க்கறோங்கிறத பத்தி தான் இது. நம்ம எல்லாருடைய மனசுலயும் இயல்பா வர முதல் கேள்வி இதுதான். இன்சூரன்ஸுங்கிறது ஒரு செலவா? இந்த ஒப்பீட மொத்த பார்வையுமே மாத்திடும். ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் இல்லனா என்ன ஆகும், மருத்துவ பில்கள், தாங்க முடியாத மன அழுத்தம், கடன். மறுபக்கம் இன்சூரன்ஸ் இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும், மன அமைதி, பாதுகாப்பு, நாளைக்கான நம்பிக்கை. எது செலவு, எது முதலீடுன்னு இப்போ உங்களுக்கே புரியும். ஆக நாம சேர வேண்டிய முடிவு இதுதான். இன்சூரன்ஸுங்கிறது ஒரு செலவு கிடையாது. அது நம்ம மன அமைதிக்காகவும் நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காகவும் நாம செய்யற ஒரு முக்கியமான முதலீடு. இந்த ஒரு விஷயம்தான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சமே. இறுதியா இந்த ஒரு கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நீங்க எடுக்கிற ஒரு முடிவு நாளைக்கே ஒரு உயிரையே காப்பாத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. நன்றி.